வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 26 மார்ச் 2025 அன்றைக்கி மேட்ச் நம்பர் 6 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 6 போட்டிகள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அணிகளும் எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இப்போ பார்க்கணுன்னா, நேற்று நடந்த போட்டியில், அதாவது 27ஆம் தேதி ஏர்லி மார்னிங் முடிஞ்சது. 26ஆம் தேதி அந்த நடந்த போட்டியில் பார்த்தோம்னா கேகேஆரும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டி கவுஹாத்தியில் நடந்தது, 6வது போட்டியாக. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றாங்க. அவங்க இந்த தொடரில், இந்த சீசனில் முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் அவங்களோட முதல் வெற்றிக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. இப்போ முதல்ல பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 151 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. ஸோ 20 ஓவர்கள் விளையாடி. அடுத்து வந்த கேகேஆர் பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. டிகாக்கு பிச்சு உதறிட்டார் 61 பாலில் 97. நான் இந்த ஒரு விஷயமா ஒரு 2-3 நாளாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 90s எடுத்தார். அதுக்கு அடுத்தது இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெரஃப் அவர் ஒரு 97-98 ரன்ல நாட் அவுட்டில் இருந்தார். இந்த போட்டியில் டிகாக் 97. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. எங்களுக்கு 100 ரன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன நடக்குதுன்னு. எல்லோரும் 95, 96, 97, 98, 100க்கு 1 ரன் 2 ரன் கம்மியாக இருக்கும்போது நிறுத்திடுறாங்க அவங்களோட இது. மேபி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாட்னு இருக்குது. நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு போட்டி விளையாடி இருக்காங்க, ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல ஆர்சிபி ஒரு போட்டி விளையாடி ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல பிபிகேஎஸ் ஒரு அற்புதமான வெற்றியின் மூலம் 3வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே 4வது இடம். 5வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. 6வது இடத்துல கேகேஆர் நேற்று பெற்ற வெற்றியோட 2 போட்டிகள் விளையாடி ஒரு வெற்றி ஒரு தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி இருக்காங்க. 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் ஒரு போட்டி விளையாடி 1 லூஸ் பண்ணியிருக்காங்க. 9வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி விளையாடி ஒரு தோல்வி. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க தான் 2 போட்டி விளையாடி 2மே தோல்வி இருக்காங்க. ஸோ அந்த அணி தான் இப்போ கடைசியில் 10வது இடத்துல முதல் கோப்பையை வென்ற அணி 10வது இடத்துல புள்ளிப்பட்டியலில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் புள்ளிப்பட்டியல். நம்மள எல்லாருக்கும் தெரியும், முதல் 4 இடங்களை பிடிக்கக்கூடிய அணி அடுத்த எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபயருக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ அந்த 4வது இடம்ன்றது முதல் 4 இடங்கள் அப்படின்றது வரும் நாட்களில் சுவாரஸ்யமாக எல்லாரும் முந்தி அந்த 4 இடங்களை பிடிக்கிறதுக்காக முந்தி முயற்சிப்பாங்க. அது எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 27ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு நடக்க போகிற போட்டியில் எந்தெந்த அணி மோதுறாங்க, அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 27 மார்ச் 7வது போட்டி நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸும் லக்னோ எல்எஸ்ஜியும் விளையாடுறாங்க. இது இந்த போட்டி ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. லக்னோ ஒரு போட்டி விளையாடி ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு வழக்கமான சுவாரஸ்யமான போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு முறை ஸ்குவாடை பார்த்துக்கலாம் எப்படி இருக்காங்கன்னு. கிளாஸாக விளையாடுறாரு கமின்ஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா ஹெட்டு, இஷாந்த் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அங்கித் வர்மா, அபினவ் மனோகர், சிம்ரஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷாமி, ஆடம் ஜம்பா, சச்சின் பேபி, உத்தரகண்ட், மல்டர் எல்லாமே ஒரு அற்புதமான லைனப்பை வச்சுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இவங்க ஆல்ரெடி வெற்றி பெற்றுறாங்கன்றதால நம்ம எந்த விதமான டாப் கிளாஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் வேறு. ஸோ டாப் கிளாஸ் டீம்.
அதற்கு அடுத்து எல்எஸ்ஜியில் வந்து பந்த் இருக்கார், கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அது மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன். போன போட்டியில் மிச்சல் மார்ஷ் சூப்பராக விளையாண்டார். நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பாட்னி, தாக்கூர் இருக்கார், அஹ்மத் பிஷ்னாய், ரவி பிஷ்னாய் நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான ஆள் இருக்கார், அப்துல் சமத், ஸோ ஹசரங்கா இருக்கார். ஸோ நிச்சயமாக இந்த எல்எஸ்ஜி லைனப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் லேங்கர் ஹெட் கோச்சாக இருக்கார். ஸோ நிச்சயமாக இவங்க வந்து அடுத்து முதல் வெற்றியை பதிவு பண்ணணும் அப்படின்றதுல ஒரு முனைப்போடு இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போட்டியில் சுவாரஸ்யத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. நம்ம போட்டி பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ மற்றும் பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்றத இந்த போட்டியின் முடிவில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.